ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் பனியாரம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் அவல்லையும் செய்யலாங்க. இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம். வாஷ் பண்ண வேண்டாம், க்ளீன் பண்ணால் மட்டும் போதும். இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி. இது தனியாக எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சிடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிடலாங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுருங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயிலில் வதங்கும் போது அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க, மணமாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதங்கிருச்சிங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அது ஒரு புளிப்பு சுவைக்காக. புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் இன்னைக்கு ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்கேங்க. நல்லா பொடியாக துருவிட்டு எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் கேரட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 2 கேரட் போல் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். இது ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிடலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ கேரட் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் மசாலா பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கிடலாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்கேன். அந்த மாதிரி சீவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்கோடு நல்லா சேர்ந்து வரணும். ஒரு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லா உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கூட கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதையே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ கடைசியாக தான் நம்ம அவல் ஆட் பண்ணணுங்க. நம்ம பொடிச்ச அவலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் ஆட் பண்ணும்போது தான் அவளோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா உதிரியாக வரும். நம்ம குறைக்கறன்னு அரைச்சது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த குறகறுப்பு தன்மையோடு நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. அவள் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ சின்ன சின்ன பாலாக பிடிச்சிடலாம். இந்த சைஸ்க்கு சின்ன சின்ன பாலாக பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது பால்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேல் மாவு பார்த்துடலாம். நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப புளிக்காத மாவுங்க. கரெக்டாக இட்லி பதத்துக்கு ஊற்றுற மாவு தான், நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பனியார் கல்லில் ஊற்றிடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போது மாவு வந்து நிறைய ஊற்றக்கூடாது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் மாவு ஊற்றியாச்சு. நம்ம வச்சுருக்க இந்த அவல் பாலை இதில் வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே அந்த மசாலா மறையிற மாதிரி லைட்டாக மாவு ஊற்றிடுங்க. அதையும் ஸ்பூனில் ஊற்றிடுங்க. அது ஒரு அரை ஸ்பூன் போல் ஆகும்.
மற்ற இதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. மசாலா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அப்போ நல்லா வெந்து வந்துடும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா ஈஸியாக திருப்ப வரும். பாருங்கள் எல்லாமே திருப்பியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் நம்மளுடைய அவல் பணியாரம் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உள்ள ஸ்டஃபிங்கோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.